வெல்கம் டு சதீஷ் பாண்டி vlog. ஸோ இன்னைக்கு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இடத்துக்கு போக போகிறோம். இங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து யோகி கோயில் போக போகிறோம், சிவன் கோயில் டெம்பிள் அங்கே போக போகிறோம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று போக போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போக போகிறோம். யாருமே குளிக்கல, ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு, அதுவும் இல்லாமல் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா யோகி கோயில் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் போவோம், அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் கேமரா பிடிச்சிட்டு இருந்த தம்பி. ஏசி இறக்குறாரு, ஏசி மாதிரி தான் இருக்கு. இருக்கிற பட்ஜெட் வச்சு போகும்போது அவ்வளவா டூரே போனதில்லை. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் டெல்லியில் இருந்தப்போ எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க வந்திருந்தாங்க அங்கேருந்து வந்துட்டு 1 month 40 days ஆயிடுச்சா? 40 daysக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏண்டா சோக்கு, பொம்பளை சோக்கு அவங்க மைக்ல இருக்குதுடா, நல்லா பேசுண்டா. சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசையோட அங்கேருந்து வந்திருக்காரு. வந்துட்டு ஒரு இடம் கூட புரிய இது வரைக்கும் போகணும். தானே எங்க சுத்தி பார்த்துட்டு போக போறான்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க 2 இடம் போறோம். ஒன்னு வந்து யோகி டெம்பிளும், இன்னொரு வாட்டர் ஃபால்ஸும். அதை முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரெயினா இருக்கணும். நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு நாளைக்கே கிளம்பி போயிடுவாப்புல. அங்க இங்கேன்னு தங்கி, ஆனா ஒரு இடமும் சுத்தல. என் ஃபாலோவர்ஸ் தான் என் ஃபாலோவர்ஸ் சொன்னேன். ஸ்டாண்ட் எடுக்காம போறாரு பாருங்க. நம்ம ஊர் வாட்டுக்கு அந்த காமெடி மாதிரி ஸ்டாண்டுன்னு எந்திரிச்சு நிக்க போறாரு. அண்ணே ஸ்டாண்டு எடுத்துட்டாரு போல. ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படி வரணும்னா மதுரையிலேருந்து ட்ரெயின் ஏறி கோயம்புத்தூர் வரணும். ஸோ சப்போஸ் அப்படி இல்லை நீங்கள் காரில் வரீங்கன்னா கார் ரூட்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்களே மேப் போட்டு வந்துடுவாங்க. நம்ம என்ன கார்லேயே வந்தோம், ட்ரெயினில் வந்தோம், கூகுள் மேப் கரெக்டாக தான் காட்டுது. அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும்ல. இப்போ நாங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் போகும்போது, யார்கிட்ட கேட்கலாட்டி கூகுள் மேப்பை நம்ப முடியாதுரா, ஸோ இங்கே கேட்டுக்கலாம் அங்கே கேட்டுக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். பட் நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தரேன், நீங்கள் யாரையும் கேட்க வேணாம், நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு கரெக்டாக போய்க்கலாம். என்னது ப்ரோ இது? என்னது? சும்மா ஆபீஸ் மாதிரி நான் சும்மா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓ ஆஃபீஸா? என்ன இது ஆஃபீஸ் மாதிரியானே இருக்கு? ஆமா, போட்டோல இருக்கும், ஆனா உள்ள போன அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. என்ன ஒரு ஆளுக்கு 60, வண்டிக்கு 50. நீங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா 100 feetல வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கு. இங்க இருந்து 1 kilometer நடந்து போகணுமா. காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூக்க கூடாதாக்கெல்லாம். பிளாஸ்டிக் கவர், சோப்பு, ஷாம்பு பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து அங்கே விடுவாங்க. அங்கேருந்து ஒரு 1 kilometer வந்து நீங்கள் வாக்கில் தான் போகணும். ஸோ வாங்க போவோம். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? தண்ணி ஓடுற சவுண்டு இங்கேருந்தே கேட்குது. செம்மையா மாதிரி தரைக்கு முத்தம் கீழே விழுந்தா தரையில தான் முத்தம் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அங்க பாருங்க, முத்தாடி அங்கே பாருங்க, தெரியுதா? இன்னும் கிட்ட போய் பார்ப்போம், தரமா இருக்கும். நீச்சல் தெரியும்டா? தெரியாது. உனக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது. நீச்சல் தெரியாதா? அவ்வளவுதான். இன்னைக்கு 2 பாடி பார்க்க போறோம் நம்ம. எனக்கு ஆப்போசிட்ல ஒரு தரமான வியூ, கொஞ்சம் அப்படியே பாருங்க. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா, வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து
சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ரொம்ப நேரமா நான் இந்த போனை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி இன்னொன்னு பிடிச்சி வச்சிருக்கேன். இப்ப அதை ரிலீஸ் பண்ண போறேன். நான் என்ன ரிலீஸ் பண்ணேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.